தமிழ்நாட்டில் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆதரவா வந்து பல பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனா வந்து இத்தனை பெரிய கட்சிகள் இருந்து ஏன் ஆதரவு தெரிவிக்கல அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனசுல வரணும். ஏன்னா அதிமுக ஆட்சியில இருக்கும்போது 11 மண்டலங்களை வந்து தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டாங்க. இதை எதிர்க்கட்சியா இருக்கும்போது வந்து எதிர்த்த திமுக இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது மீதியை வந்து தனியார்கிட்ட தாரை வார்க்கிற வேலையை பண்ணிட்டாங்க. இப்போ ஏன் மற்ற கட்சிகள்னால கேள்வி கேட்க முடியல? நாம் தமிழர் கட்சி மட்டும் ஏன் கேள்வி கேட்குது, போராட்டம் பண்ணுது, இந்த மக்களுக்கு ஆதரவா நிக்குது அப்படின்னாக்க, இவர்கள் மட்டும்தான் கூட்டணி போகாம மக்களோட சேர்ந்து மக்களை கூட்டணியா வச்சுக்கிட்டு தேர்தலில் மக்களை சந்திக்கிறனால தான் வந்து இவர்களால வந்து மக்களுக்கு ஆதரவா போராட முடியுது. ஒரு கட்சி அதிமுக எதிர்கட்சி, திமுக ஆளுங்கட்சி, திமுக எதிர்கட்சி, அதிமுக ஆளுங்கட்சி, 2 பெரிய கட்சிகள் அப்படின்னு வந்து அவர்களே சொல்லிக்கிறாங்க. இப்போ இருக்கிற எல்லா கட்சிகளையும் கூட்டணி வச்சுக்கிட்டு, அதாவது இங்கிட்டு 20 கட்சி, இங்கிட்டு 20 கட்சி கூட்டணி. இப்ப கூட்டணி தர்மத்தை காப்பாற்றணும். ஏன்னா கூட்டணி வச்சாச்சு. என்ன தவறு செஞ்சாலும் அதுக்கு வந்து வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கணும். இதுதான் கூட்டணி தர்மம். என்ன தவறு செஞ்சாலும். ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு அது தேவையில்லை. என்ன தவறு செஞ்சாலும் தட்டி கேட்கக்கூடிய வல்லமை ஆற்றலும் இருக்கிற ஒரு கட்சினா நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா அவங்களுக்கு கூட்டணியும் இல்லை, கூட்டணி தர்மமும் இல்லை. ஏன்னா அவர்கள் நேரடியா மக்களோட கூட்டணியா இருக்கிறதுனால வந்து மக்களுக்காண்டி களத்துல நின்று போராடுறாங்க. இத மக்கள் உண்மையிலே உணரணும். இங்க நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த 2 பெரிய கட்சிகள் தான், அதிமுக, திமுக. திமுக தான் வந்து 90 விழுக்காடு காரணம். இதை வந்து தயவு செய்து 2026ல மக்கள் சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. எல்லாத்துலயும் தனியார் மையம், தாராள மையம் போயாச்சு. திமுகவுக்கு ஒரே கொள்கை தான், பிஜேபியை எதிர்க்கணும். ஆனா பிஜேபி கொண்டு வர எல்லாத்தையுமே வந்து அமுல்படுத்திக்கிட்டு இருக்கும் திமுக. இது வந்து தயவு செய்து மக்கள் உணர்ந்து தெளிந்து 2026ல முடிவுகளை எடுங்க. நமக்கான தலைவன் யாருங்கிற சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. ஏன்னா வந்து திருப்பி 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 காமராஜருக்கு பிறகு பல கட்சிகள் திமுக, அதிமுக வென்றிருக்கலாம். ஆனா மக்கள் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருக்காங்க. தோல்விதான், மக்களுக்கு தான் தோல்வி. இது உணருங்க.